வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology, admissions open. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி? பாமா ருக்மணின்னு ஒரு படம், அதில் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லும் போது அதுலேருந்து நான் சொல்கிறேன், வரவு 8 செலவு 10, அதிக 2 கடைசியில் துந்தனா. இந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 12ஆம் வீடு விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்திற்கு உச்சம் பெற்ற, அதாவது கடகராசியில் உச்சம் பெற்றவர் குரு. அவர் விரயஸ்தானத்துக்கு வரார், புதனுடைய வீட்டுக்கு வரார். அப்போ ஒன்னே ஒன்று, எதையுமே நம்ம மிதமிஞ்சி யோசிக்க ஆரம்பிப்போம். பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், இறங்கி பார்ப்போம். 100 ரூபா ஒரு டிக்கெட்டு விற்கிது, ஒரு தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா 500 ரூபா கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். ஐபிஎல் மேட்ச்சில் எனக்கு 3000 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குன்னா ஒருத்த 30,000 ரூபா எனக்கு கொடுத்தா தான் உனக்கு சீட்டு கொடுக்குறேன்னாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன வரும்? இதுதான் கடகத்தோடைய இன்றைய நிலை. அப்போ நம்ம வரவெல்லாம் யோசிக்கவே தோணாது, செலவுக்கு எக்கச்சக்கமாக பிளான் போட தோணும். இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக கேட்கும். அதாவது எல்லா விஷயத்திலையும் சுப காரியங்களில் வீடு கட்டணுங்கிற ஆசை, லோன், பேங்க் லோனு. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர்லாம் கடகராசியை பார்த்து நீங்கள் கொஞ்சம் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஆஹா லோன் தான் கிடைக்குதே, நம்ம 8 லட்சம் கிடைக்கும்னு நினச்சா 10 லட்சம் கொடுக்குறேன்னுவார். அப்போ ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு 10 லட்சத்துக்கு 20 லட்சமாக வாங்க போகிறாருன்றது மட்டும் நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணை மறைச்சிரும். அப்போ இந்த 12ஆவது வீட்டிற்கு குரு வரார். ஆனால் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால செலவு என்ன தண்ணி போல செலவாகுங்க. ரொம்ப கால்குலேட் பண்ணியே ஆகணும். கடகராசி கால்குலேட் பண்ணலைன்னா விருப்பமானவர்களுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் தான் கடகராசி, நான் உங்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார், உங்கள் குறுந்தாடியே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் அப்படின்னா கையில் உங்கள்கிட்ட பேக்கெட் இல்லை, இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் ரொம்ப உஷாரான பேர் வழின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பேண்ட் பாக்கெட் வச்சுருக்கீங்க, அதில் எல்லாமே வச்சுருக்கீங்க. உஷாராக இருக்கிறவங்க எப்பயுமே சட்டையில் பாக்கெட் வைக்க மாட்டாங்க. நான் பாருங்கனாலும் உஷாராக இல்லை, என்ன பண்ணுறது? அப்போ அந்த கடகராசிக்காரவங்க இப்போ உஷாராக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இல்லைன்னு சொல்லணும். என்கிட்ட இப்போ தான் வச்சுருந்தேன், நீ முன்னாடி கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு தனக்கிட்ட இருக்கோ இல்லையோ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட, சார் ஒரு 10 ரூபா பண்ணுங்க தம்பி கேட்குறாப்புல, அப்படி கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய நேரம், தேவையில்லாமல் அகலக்கால் வைக்கக்கூடிய நேரம். அதனால் கடகராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் சந்தோஷம், கடவுள் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குறார். வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும். இதை உண்மையிலே கடகராசி எடுத்துக்கணும். நீங்கள் நினச்சாலே போதும், யாரோ ஒருத்தவங்க முடிவெடுப்பான், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்களே வாலண்டியரியாக ஒரு விஷயத்தை இறங்குனீங்கன்னா, நான் முதல்ல ஒரு பாட்டு சொன்ன மாதிரி தான், வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா. துண்டை தான் தலையில போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த வருஷத்தை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த சந்தோஷத்தை இன்னொருத்த மூலமா கொடுப்பார். அதை நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு தயாரா இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. அவசியம் வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. பேரண்ட்ஸு கிட்ட ரொம்ப இணக்கமா இருங்க. வீட்டில் பேரண்ட்ஸு கிட்ட அம்மா அப்பா சொன்ன உடனே கேளுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிடித்தமானவர்கள் சொன்னால் கூட எங்கள் அப்பா அம்மாவை நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க கடகராசிக்காரர்களே. அற்புதமாக உங்களுடைய மனசுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுற மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஐப்பசி மாசத்துல சஷ்டி விரதம் 6 நாள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லது. ரொம்ப முடியல சுவாமினா திடப்பொருள் எடுத்துக்க கூடாது, திரவ பொருள் எடுத்துக்கலாம். ஆனா 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து சம்ஹாரத்தை பார்த்துட்டு திருக்கல்யாணத்தை பார்த்து நீங்க ஒரு 6 பிராமணர்களுக்கு நீங்க அதாவது வேதம் சொல்பவர்களுக்கு நீங்க வேத பாடசாலைகளுக்கு சென்று அவங்களுக்கு ஏதாவது அந்த அவர்களுக்குள்ள மரியாதையை செலுத்தி அவர்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி அதற்கு பிறகு நீங்க போஜனம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக சொல்றேன் கடகராசி அமோகமா இருப்பீங்க. உங்களை ஜெயிக்க இன்னும் ஒருத்தம் பிறந்து தான் வரணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கடகராசி எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி என்பர்கள் 2025 இவர்கள் பார்வதி பரமேஸ்வர பூஜை, லட்சுமி நாராயண விரதம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி போனதே ஒரு பெரிய குதூகலம்.
ஆஹா ஓஹோ பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமான காலகட்டம் இந்த காலகட்டம் வந்துடுது. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். சார் அருமையான குரு போய் 12ல உட்காந்துட்டாரு, எப்படி நல்லதா அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லது. விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. விரய குரு நம்ம நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்பு, வீடு வாங்குறது ரொம்ப சிறப்பு. அஷ்டம சனிலேயே வாங்கியிருக்கணும், வாங்கலைன்னா இப்ப குரு 12ல இருக்கும் போதாவது வாங்கிடுங்க. அதாவது வாங்கும் பொழுதும் கட்டும் போதும் சிரமப்படுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணும் போது சிரிச்சுட்டே இருப்பீங்க. ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்க 3வது மனுஷரை கூப்பிட்டு கிளியர் பண்ணக்கூடாது. அப்புறம் அவர் உட்காந்து பஜ்ஜியும் மிச்சரும் சாப்பிட்டு இருப்பாரு, நம்ம வெளியில உட்காந்து இருக்கணும். ஸோ ரொம்ப அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றவங்க 3வது மனுஷரை கூப்பிட்டு பிரச்சனைகளே தீர்க்கக்கூடாது. குழந்தைகளுடைய விஷயத்தை எங்க சார் கேட்கறான், சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இந்த பக்கத்து கடைக்கு போயிட்டு பிளேடு வாங்கிட்டு வாடான்னா அங்கே இல்லைன்னான்னு கேட்கறான். அதுக்கு பக்கத்து கடையில அங்கேயும் இல்லைன்னா, கடைசியில ஒரு கடை இருக்கும் அங்கேயும் இல்லைன்னா நானே போய் வாங்கிக்கிறேன்டா தூரமா, அது பேசாம நீயே போய் வாங்கி பண்ணுவான். ஸோ சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் சார்ன்னு அப்பா வருத்தப்படக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா நிறைய பார்த்து தனக்கு இல்லைனாலும் குழந்தைகளுக்கு பார்க்கறது. தான் சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் கையேந்தி பவன்ல சாப்பிட்டா குழந்தை ஆரியாசில சாப்பிட வைக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேம்பர் பண்ணி இருக்கும்போது அதுல சில வருத்தங்கள்லாம் அப்பப்போ இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குடும்பத்துல திருமண விஷயங்கள்லாம் நடக்கும். ஐயோ காசு இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வகையில காசு வரும், பண வரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருந்து கொஞ்சம் இழுபறிப்பான விஷயங்கள்லாம் கடைசியில பைசலுக்கு வரும். கடைசியில ஒருத்தர் மட்டும் வரமாட்டார், ஐயோ பாவமேன்னு வருத்தப்பட்டு திருப்பி அவரை கூப்பிட்டு அதெல்லாம் இழுபறி ஆகி அதுக்கப்புறம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு பணவரவுகள் ஒரு தொழில் மட்டும் தயவு செய்து வச்சுக்காதீங்க, 2-3 விஷயங்கள் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது மல்டிபிள் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 4-5 விஷயத்துல பணவரவுகள் வந்தாதான் ரொம்ப நல்லது. ஒரு இடத்துல மட்டும் வந்ததுன்னா அது சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா தொழிலுக்கேற்ற பண வரவுகள் வரும். ஃபர்ஸ்ட் காஞ்சி மகாபிரிவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்வார். ஃபர்ஸ்ட் சர்வேடு, அதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுன்னுவார். ஃபர்ஸ்ட் சர்வே எடுக்கணும், அந்த இடத்துல இந்த விஷயங்கள் பண்ணா சரி வருமா வராதா அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் கொடுக்க முடியும், அப்பதான் சரியாகும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்து அழகா தெரிஞ்சுட்டு அந்த தொழிலை தெரியாம பண்றது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது. தடங்கள் வந்துதான் ஒரு காரியங்கள் நடக்கும். ஆனா கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல காலம் இந்த காலம். குரு பயிற்சி விரைய காலம். குரு பயிற்சி சுப விரயம்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் ஏதாவது போடணும்னா அதெல்லாம் போட்டுக்கிறது நல்லது. வண்டி வாங்கினதுக்கு மகேஷ் சூப்பரா சொன்னாரு, பிரமாதமா சொன்னாருன்னு இன்சூரன்ஸ் போடாம இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ண என்கிட்ட கேட்கக்கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தடங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. கடகராசிக்கு என்ன மாதிரி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, கடகம் சந்திரனோட வீடு. ஸோ மனோவிரயம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ இந்த 12ல விரயஸ்தானத்துல வர்றது பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், தூக்கமின்மை, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இன்சோம்னியா. இப்போ இத்தனை நாள் ஏதோ ஒரு விஷயத்த போட்டு நம்ம குழப்பி தூக்கம் வராம இருக்கிறது ஒரு கம்ப்ளைண்டா செக் பண்ணீங்க அப்படின்னா இன்சோம்னியா பிரச்சனை கடகராசி நேயர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில கட்டாயமா இந்த சஃபரிங்ஸ் அப்படிங்கிறது 100% இருக்கும். இப்ப டைமே யூஸ்வலா நம்ம ஒரு 12-1 மணிங்கிறத தூக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது விடிய தூக்கமே இல்லாம ஏதோ ஒரு சிந்தனைகள் நம்மளுக்கு ஒரு ஆசிலேஷன், ஒரு டிப்ரெஷன், கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்குங்க. இதுல விரயம் அப்படிங்கிறது இந்த பொருள் விரயம் சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், தங்கத்துல முதலீடு பண்ணலாம், வண்டி வாகனத்துல பண்ணலாங்க, வீடுகள்ல பண்ணலாம், இன்சூரன்ஸ்ல பண்ணலாம். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே முதலீடுகள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொருளாதார ரெடி. பட் மனோவிரயத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மன ரீதியான கஷ்டங்களுக்கு, மன ரீதியா இந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய விஷயத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். பொதுவா கடகம் சந்திரனோட வீடு அப்படிங்கும்போது சந்திரன் இல்லாம இந்த கிரகங்களுக்கான ஒரு ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ங்கிற சப்ஜெக்டே கிடையாது. பூமிக்கு சந்திரனோட அந்த மீடியம் இல்லை அப்படின்னா நம்ம இயக்கத்துக்கு நம்மளோட ஆசைகள் ஆகட்டும், டிசையர் எந்த ஒரு விஷயமே நடக்காது. என்ன கனவுகள் இருந்தாலும் அந்த கனவை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ இந்த பௌர்ணமி வழிபாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி இப்போ மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மெடிடேஷன் பண்றது, அந்த லூனார் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஒரு 7 மணிக்கு மேல போய் பௌர்ணமி வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுக்கு என்னவோ அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ், இந்த மனோவிரயம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தப்பிக்கலாம் நம்ம. ஏன்னா சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் ஆயாச்சு அப்படின்னா எந்த வகையிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த வகையில இந்த மனோவிரயம் அப்படிங்கிற இந்த குரு பயிற்சி இப்ப வரக்கூடிய பயிற்சிகள் கொடுக்கறதுனால
சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நல்ல ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கும் போது யோகா ஆகட்டும் ஒரு பிராணாயாமா பண்ணும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. இதுவே பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கண்மூடித்தனமா இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம யோசிச்சு பண்ணணும். எதுவுமே மன ரீதியா பண்ணக்கூடாது. மனசுக்கு பிடிச்சிருக்கறதுனால இந்த விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லாஜிக்கா திங்க் பண்ணி அந்த விஷயத்த பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கு. சில இடத்துல உங்களுக்கு ஒரு லாஸோ ஒரு விஷயத்திலயோ கொண்டு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலுமே போக போக உங்களோட மனோதைரியத்தினால நீங்க வளர்த்துக்கூடிய விஷயத்தினால உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி காலத்தை தான் இருக்கு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Satyabama Institute of Science and Technology. Admissions open.